வெண்டைக்காயில மாங்காய் தக்காளி சேர்த்து ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியா ஒரு லஞ்ச் ரெசிபி செய்யலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதுல கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் தோல் எடுத்துட்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள், சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கவர் பண்ணிடுங்க. கரெக்டா 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்த பிறகு லைட்டா இதே போல மேஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதுல கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா ஃப்ரை ஆன பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்பு எடுத்துட்டு இந்த கறியில சேர்த்துட்டீங்கன்னா வெண்டைக்காய் மாங்காய் கடையல் ரெடி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நல்ல சூடான ரைஸ்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த கடையல் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். ராகி களிக்கும் சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். வெண்டைக்காய் மாங்காய் இது ரெண்டும் வச்சு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ரெசிபி செய்யலாமா? சப்பாத்தி, ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஒரு 80% குக் ஆன பிறகு தனியா மாத்தி வச்சுக்கலாம். இதே கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வறுத்துட்டு தனியா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ண தக்காளி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வறுத்த உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாவை ஒரு முறை அரைச்சிட்டு இதுல மாங்காய் சேர்த்துக்கலாம். திருப்பி ஒரு முறை அரைச்சிட்டு வதக்கின வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வதக்கின தக்காளி சேர்த்து பல்ஸ் மூட்ல அரைக்கணும். இதே போலதான் அரைக்கணும். இப்ப தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில கடுகு, காஞ்ச மிளகாய், இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிட்டோம்னா வெண்டைக்காய் தொகையல் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. கத்திரிக்காயில மாங்காய் தக்காளி சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஒரு ரெசிபி செய்யலாமா? ஒரு மண் சட்டி இல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதுல எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததா கட் பண்ண மாங்காய், தேவையான அளவு உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கவர் பண்ணிடுங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இது நல்லா சாஃப்டா குக் ஆகணும். நல்லா சாஃப்டா வெந்த பிறகு இதை லைட்டா மேஷ் பண்ணிக்கலாம். இல்ல மிக்சியில சேர்த்துட்டு கோர்ஸா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா சுடு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெயில கடுகு, இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுல பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ண கத்திரிக்காய் கடையில சேர்த்துட்டீங்கன்னா நெல்லூர் ஸ்டைல்ல கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மாங்காய், தேங்காயில் தயிர் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரைச்ச கலக்கி செய்யலாமா? மிக்ஸி ஜாரில் தோல் எடுத்த மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, சீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு அரைக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்து ஒரு முறை அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்புகளை சேர்த்துட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் செம்ம டேஸ்டியாக அரைச்ச கலக்கி ரெடி. இது நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக ரொம்ப வைரலான ரெசிபி மாங்காய் தக்காளி வச்சு டேஸ்டியாக ஒரு சட்னி செய்யலாமா? ஒரு பேன் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் அளவுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததாக தக்காளியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கவர் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். 2 சைடுமே நல்லா குக் ஆகணும். தக்காளிக்கு மேலே இருக்க ஸ்கின்னை வெளியில எடுத்துட்டு இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கை நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம். மேல இருக்க ஸ்கின் எடுத்துருங்க. பல்ப் மாத்திரம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரப்பா அரைச்சிட்டீங்கன்னா மாங்காய் தக்காளி சட்னி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்க்கெல்லாம் சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. மாங்காய் துவையல் செய்யலாமா? ஒரு பேனில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேங்காய், மாங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதே போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா மாங்காய் துவையல் ரெடி. சூப்பராக இருக்கும். நல்ல சுட சுட சாதமில் இந்த துவையல் கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த துவையலை இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.